வெல்கம் டு மை சேனல் பெண்கள்.com. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இல்லத்தரசிகளுக்கு ஏற்ற ஒரு கைத்தொழில் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வீட்டிலேயே இருக்கிற பெண்கள் குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு அவங்க பண்ணக்கூடிய ஒரு கைத்தொழில் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பண்ணால் சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கைத்தொழில் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இப்போ ஆண்களாக இருந்தாங்கன்னா படித்து முடித்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலைக்கு கண்டினியூவாக போக முடியும். இதே பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகும், குழந்தைகள் இருக்கும், வீட்டை பார்க்கணும், அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து வெளியில் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியமாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைத்தொழில் நம்ம சொல்லலாம். கைத்தொழில் கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிற நம்ம நாமக்கல் கவிஞர் பி. ராமலிங்கம் பிள்ளை அவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம ஒரு வருமானத்தை இந்த கைத்தொழிலில் முதன்மையாக இருக்கக்கூடியது நம்ம தையல்னு சொல்லலாம். இப்போது பெண்களுக்கு அவங்களுடைய துணிகள் வீட்டிலிருந்தே தைச்சிட்டா அப்படின்னாலுமே அவங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணலாம்னே சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ தையலில் அதிகப்படியான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இப்போ வளர்ந்து வர்ற ஒரு தொழிலில் இந்த தையல் முக்கிய தொழிலாக இருக்குது. இந்த தையல் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா குறைந்த முதலீட்டில் அதில் பெருசாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சின்னதாக ஒரு மிஷின் இருந்தால் நம்ம வீட்லேயே வெளியில் போகணுங்கிறதும் இல்லை. இப்போ வீட்லேயே இருந்துட்டு ஒரு வருமானம் பண்ண முடியும். அதனால் இந்த தையல்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு தொழில். அது ஒரு கலைன்னே சொல்லலாம். இப்போ இந்த தையலை கற்றுக்கிறதுக்கு ஆன்லைன் கோர்சஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ஆஃப்லைன் கோர்சஸ் கவர்மெண்ட்லேருந்து இலவச பயிற்சிகள் நிறையா கொடுத்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த தையல் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா குறைந்த வருமானத்தில் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு பெண்களாகிய எல்லாருக்குமே இருக்குது. இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு லோன்ஸு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அரசுடைய நலவாரிய திட்டத்தில் தையல் தொழிலாளர்களுக்குனே தனியாக ஒரு நலவாரியம் செயல்பட்டு வருது. அதில் நலவாரிய உறுப்பினராக நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அரசுடைய சலுகைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குறைந்த வட்டியில் வங்கி கடன் வாங்கி தர்றாங்க. அது இல்லாமல் தொழிலை விரிவுபடுத்துறதுக்குமே அவங்க லோன்ஸ் எல்லாமே தர்றாங்க. நம்ம அதை வச்சு நம்மளுடைய தொழிலை டெவலப் பண்ணிக்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமக்கு செல்வம் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் சொல்ற பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கைத்தொழில் அனைவரும் அடையும். நம்மளுடைய வாழ்க்கையில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.